வணக்கம் நேர்களே, இது உங்கள் ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் எறும்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நோக்குவோம். அடடே, இவ்வளவு ஆச்சரியமான தகவல்களா என நீங்களே வியந்து போகும் அளவுக்கு இந்த பதிவு உங்களுக்காக அமைய போகின்றது. எறும்புகள் இல்லாத வீடுகளே இருக்காது. நம்மள வீட்டு சூழலை சுற்றி இருக்கிற மிகச்சிறிய பூச்சிகளாகவும் எறும்புகள் பார்க்கப்படுகின்றது. அப்படியான எறும்புகள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த பதிவில் காணப்போகின்றோம். எறும்பு, அதாவது அண்ட், குழுவாக வாழும் 6 கால்கள் கொண்ட ஒரு சிறிய பூச்சி இனங்களாகவே இந்த எறும்புகள் பார்க்கப்படுகின்றது. இவை ஒன்றாக வாழும் குழு அல்லது குமுக ஒழுக்கம், அதாவது சமூகம் கொண்ட வாழ்வை கொண்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட குமுகத்தில், அதாவது சமூகத்தில் அல்லது ஒரு குழுவில் உள்ள எறும்புகள் தமக்கிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஒரு வேதிப்பொருள்களை பயன்படுத்துகின்றன. அதை ஆங்கிலத்தில் கெமிக்கல் கம்யூனிகேஷன் என்றும் அழைப்போம். இது நுட்பமானதும் மிகவும் சிக்கலானதும் இலகுவில் புரிந்து கொள்ளப்படாததாகவும் இருக்கின்றது. உலகின் எல்லா பகுதிகளிலும் எறும்புகள் காணப்பட்டாலும் இவற்றில் பெரும்பாலானவை வெப்ப வலயங்களிலேயே வாழ்கின்றன. எறும்பில் உள்ள இனங்களில் அவற்றின் ஸ்பைசஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம் எண்ணிக்கை 2009ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உயர் எல்லையாக கிட்டத்தட்ட 22,000 சிற்றினங்கள் இருப்பதாக அறியப்படுகின்றது. இவ்வாறு மிக கூடிய எண்ணிக்கையில் இனங்களை உள்ளடக்கி இருப்பதனால் எறும்புகள் உலகின் விரிவாக உயிர் வாழ்வதில் வெற்றி நாட்டிய உயிரினமாகவும் கருதப்படுகின்றது. எறும்புகளின் மிகவும் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கும் குமுக வாழ்வு, தமது வாழ்விடத்தை தமக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் இயல்பு, தம்மை தாமே பாதுகாத்து கொள்ளும் திறன் போன்றவையே எறும்புகளின் வெற்றிக்கான காரணங்களாகவும் கருதப்படுகின்றன. பொதுவாகவே எறும்புகளை காண முடியாத இடம் தென் பனிமுனை பகுதியாக காணப்படுகின்றது. எறும்புகள் ஏறத்தாழ 110 முதல் 130 மில்லியன் வரையிலான ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தனி வகையான உயிரினமாக உருப்பெற்றன என கருதவும் படுகின்றது. எறும்பு மிகச்சிறிய பூச்சி இனமாக இருந்தாலும் அதன் நிறைக்கு ஏற்றவாறு மிக பெரிய மூளை எறும்புகளுக்கு இருக்கின்றதாம். அது மட்டுமில்லாமல் இந்த எறும்புகள் சுமார் 2,50,000 மூளை செல்களையும் கொண்டிருக்குதாம். நீங்கள் இந்த எறும்புகளை பல இடங்களையும் பார்த்திருப்பீங்க. மேலும் அந்த எறும்புகளின் கடியால எரிச்சலையும் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த எறும்பு எவ்வளவு ஆச்சரியமானது என்று எப்பயாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் மொத்தமாக எவ்வளவு எறும்பு இருக்கும்? இப்படியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எப்பயாவது ஒரு நாள் சிந்தித்திருப்பீங்க. எறும்புகளை பார்த்தீங்கன்னா மனிதர்களை விட ரொம்பவும் ஷார்ப்பான உயிரினம் என்றே கருதலாம். என்னடா சாதாரண மனிதனின் உருவமுங்க, இந்த சின்ன எறும்பு எங்கன்னு தானே சிந்திக்கிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் என்னடா சொல்கிறேன்னு கூட யோசிப்பீங்க. அதற்குரிய பதில் இந்த பதிவில் உங்களுக்காக தொடர்ந்தும் காத்து கொண்டிருக்கின்றது. எறும்புகள் சாதாரணமாகவே தங்களுடைய உடல் நிறையை விட 10 to 50 மடங்கு அதிகமுள்ள நிறையை தூக்கி செல்லுமா. இதுலேயும் ஏசியன் வெவர் அண்ட் என அழைக்கப்படும் எறும்புகளின் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் எடையை விட 100 மடங்கு அதிகமான எடையை தூக்கி செல்லும் ஆற்றல் கொண்டுதான். இந்த எறும்புகளுடைய சிறிய உடல் அமைப்பு தான் அதனுடைய இந்த வலிமைக்கு காரணமாகவும் கூறப்படுகின்றது. பொதுவாகவே இந்த எறும்புகளுடைய உடலினுடைய நெடுக்குவெட்டு முகப்பரப்பானது மற்ற விலங்குகளோட ஒப்பிடும் பொழுது சற்று பெரிதாகவே காணப்படுகின்றதாம். அந்த ஒரு காரணத்தினாலேயே இவை சற்று வலுவாகவும் காணப்படுகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எறும்புகளோட உடல்ல பார்த்தீங்கன்னா சுவாச அமைப்புகள் எல்லாம் இருக்காது. அதற்கு பதிலாகத்தான் உடலை சுற்றி ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய அளவான சுவாச வழிகள் இருக்குதாம். மேலும் இந்த எறும்புகள் தங்களுடைய உடல்ல இருக்கிற துளைகளான சுழல்களால தான் சுவாசிக்குமாம். இந்த சுழல்களோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திற்கும் வெவ்வேறுபட்ட அமைப்பிலையும் காணப்படுமாம். மற்ற பூச்சிகள் மாதிரி இந்த எறும்புகளுக்கு சுத்தமாக காதுகள் கிடையாது. எனவே எறும்புகளால் கேட்க முடியாது. இருப்பினும் நிலத்தில் ஏற்படும் அதிர்வலைகளின் மூலம் பொருளின் இடத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டதாம் இந்த எறும்புகள். இதனுடைய துணுக்கு கால்களுக்கு பதிவாக அமைந்துள்ள கால்களின் அமைப்பு தான் இந்த அதிர்வலைகளையும் உணரச் செய்கின்றதாம். மேலும் இந்த உலகத்தில் மொத்தமாக எறும்புகள் எவ்வளவு இருக்கு என்று யாராலையுமே இதுவரை ஒழுங்காக கணக்கெடுக்க முடியாது என்றும் தரவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த எறும்புகள் ஒரு மனிதனுக்கு சர்வசமமாக 1 மில்லியன் என்ற கணக்கின் அடிப்படையிலே பார்க்கப்படுவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன.
குறிப்பாக இந்த எறும்புகள் அண்டார்டிகா கண்டத்தை தவிர உலகத்தில் அனைத்து இடங்களிலேயுமே பரவி காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எறும்புகள் தங்களுக்குள்ள தாங்களே சண்டையிட ஆரம்பித்தால் அதில் ஒரு எறும்பாவது இறக்கு மட்டும் தன்னுடைய அதாவது இறுதி கட்டம் வரை நின்று மோதித்தான் தன்னுடைய சண்டையையே முடிவடைக்குமா. சில எறும்புகளுக்கு ஆண் துணை தேவைப்படாது, அது தானாகவே இனப்பெருக்கமும் செய்து கொள்ளுமா. மேலும் அவை தன்னுடைய குளோனின் வழியாக இனப்பெருக்கத்தை செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த எறும்புகள் சாதாரணமாக எவ்வளவு நாட்கள் உயிர் வாழும்? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வகையில் எறும்புகள் சாதாரணமாக 90 நாட்கள் வரை உயிர் வாழும் என்று பிரிட்டன் ஆய்வகம் ஒன்றும் தெரிவித்துள்ளது. அதிலேயும் கருப்பு வகை எறும்புகள் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த எறும்புகள் எல்லாமே கூட்டமாக வாழும் இடம் புற்று என்றும் அழைக்கப்படும். இதை ஆங்கிலத்தில் காலனி என்றும் அழைப்பர். குறிப்பாக எறும்புகளுடைய வாழ்வாதாரம் இனப்பெருக்கம் போன்ற தேவைகளுக்காகவே இவை பயன்படுத்தப்படுவதாகவும், மேலும் இந்த எறும்புகள் நீண்ட ஒரு வரிசையில் அமைந்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, 2002ஆம் ஆண்டில் 6000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எறும்பு புற்றானது கண்டறியப்பட்டுள்ளது. இது வேறு எங்கேயுமே இல்லைங்க, இத்தாலியில் உள்ள ஸ்பெயின் நாட்டின் எல்லை பகுதியில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. பூச்சி இனங்களிலேயே மிகுந்த புத்திசாலியான இந்த எறும்புகள் மிகச் சிறிய அளவு முதல் 5 சென்டிமீட்டர் அளவு வரை பறந்து காணப்படுகின்றது. மேலும் இவற்றில் அதிக காலம் உயிர் வாழும் எறும்பை ராணி எறும்பு என்றும் அழைப்பார்களாம். ஒரு எறும்பு காலனியில் ராணி எறும்பு 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமாம். ஒரு எறும்பு புற்றில் 100 முதல் 7 லட்சம் வரையான எறும்புகள் உயிர் வாழுவதாகவும், குறிப்பாக ஒரு கூட்டத்திற்கு ஒரு ராணி எறும்பே இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ராணி எறும்பு இல்லாத காலனியே இல்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக நமது சுற்றுச்சூழலில் இருக்கிற பறவைகள் தன்னுடைய உடல் மற்றும் இறகுகளில் எறும்புகள் இருக்கிற போது அதை உதறி தள்ளாமல் அப்படியே விட்டுவிடுமா. ஏன் இந்த பறவைகள் இப்படி செய்யும்? எறும்புகள் கடிக்கும் தானே, பிறகு ஏன் அவற்றுக்கு இடம் அளிக்கின்றன? கண்டிப்பாக இதுக்கு பின்னால் ஒரு சின்ன காரணமும் இருக்குதுங்க. ஆம், இந்த எறும்புகள் பிற ஒட்டுண்ணிகளை கொல்லக்கூடிய அளவிற்கு தங்களிடத்தில் ஃபோமிக் அமிலத்தை கொண்டுள்ளனவா. எனவே இவை அந்த பறவைகளின் உடலில் உள்ள ஒட்டுண்ணிகளையும் அகற்றுமா. இதனால் தான் இந்த பறவைகள் எறும்புகளை உதறி தள்ளாமல் தன்னுடைய உடலிலேயே இருக்கட்டும் என்றும் பேணி விடுமா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் விஜே துஷா.